வணக்கம் மக்களே, இது சந்தோஷ் மேக்ஸுடைய டிஎன்பிஎஸ்சி டெட் இதுக்கான முக்கிய மேக்ஸ் கொஷின்ஸ். ஏற்கனவே 5 கொஷின் பார்த்துருக்கோம் போன வீடியோவில். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஷின் நம்பர் 6 8ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்கள் அதன் கூடுதல் காண்க. 8ஆல் வகுப்படும், சரிங்களா? அப்போ அந்த 8ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்கள் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம 3 இலக்க எண்களில் முதல் எண் வந்து 100, கடைசி எண் 999. அதாவது ஃபஸ்ட்டு எண் 100, லாஸ்ட் நம்பர் 999. இந்த எல்லா நம்பருடைய கூடுதல் வேணும், ஆனால் அது வந்து 8ஆல் வகுப்படணும். அப்போ 100க்கு மேலே 8ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண். இப்போ பாருங்கள், 100 8ஆல் வகுக்கும்போது 96 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96ல் மீதி 4 இருக்கும். அப்போ 4ஓட 4 சேர்த்திருந்தால் 8ஆல் வகுப்படும். அப்போ 100ஓட ஒரு 4 சேர்த்துங்க, நமக்கு 104ங்கிறது 8ஆல் வகுப்படக்கூடிய முதல் எண். ரெண்டாவது நம்பர் வந்து அதோட 8 ஆட் பண்ணிக்கங்க. இப்போ 104 கூடுதல் 8 112. அப்போ இதே மாதிரி 999 8ஆல் வகுத்தீங்கன்னா அதோடைய மீதி வந்து 7 கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா 992 8ஆல் வகுப்படும், சரிங்களா? 1000 8ஆல் வகுப்படும். அப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இது கம்மியாக இருக்கிறதுனால 992 எடுத்துக்கங்க, லாஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 104, லாஸ்ட் நம்பர் 992. அப்போ இதோடைய வித்தியாசம் என்ன? ஒவ்வொரு நம்பரும் 8ஆல் கூட்டுறது தான் வித்தியாசம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபார்முலா என்னது, என்னங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர் பை வித்தியாசம் ப்ளஸ் 1. இதுதான் அது ஃபார்முலா. எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர் 992, ஏங்கிற மைனஸ் 104 போட்டுக்கிட்டு டிவைடட் பை 8 வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரெண்டையும் கழிக்கும் போது 881 8 கிடைக்கும். அதை 8ஆல் வகுக்கும்போது 111. இந்த 111ஐயும் நீங்கள் பாருங்கள், கூடுதல் 1னா 112. அப்போ எண் வந்து எப்பயுமே ஒரு நம்பர் கூட்டணும். என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட ஒரு நம்பரை கூட்டும்போது 112 நம்பர் கிடைக்கும். இப்போ மொத்த எண்களின் கூடுதல் வந்து ரொம்ப ஈஸி. அது 112 டிவைடட் பை 2. முதல் எண் வந்து 104, கடைசி எண் 992. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 56 இன்ட்டு 1096. இதை ரெண்டையும் பெருக்கும்போது நம்ம கிடைக்கிறது 61,376 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 61,376 ஆப்ஷன் டியில் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா, கொஸ்டின் டைரெக்டாக கொடுக்காம எப்படி கேட்டாங்க, 8ஆல் வகுப்படக்கூடிய. ஸோ இதே மாடலில் சப்போஸ் 5ஆல் அப்படின்னா 100 எடுத்துக்கலாம். அப்போ 999ல் 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் வந்து 995. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 100, கடைசி நம்பர் 995 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் இப்படி கேட்கல, ஒரு 11ஆல் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அப்போ நம்ம இதில் என்ன எடுத்துக்க முடியும்? 100க்கு அப்புறம் வர்றது 11ஆல் வகுப்படக்கூடிய எண் 110 மட்டும்தான் வகுப்படும். ஃபஸ்ட்டு நம்பர் 110, லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும், சரிங்களா? லாஸ்ட் நம்பர் 11ஆல் வகுப்படக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 9 தடவை வந்துரு. அப்போ 990 தான் அந்த 11ஆல் வகுப்படக்கூடிய எண், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள், அடுத்த கொஷின் பாதியிலேருந்து இருக்குது பாருங்கள். 20லேருந்து 100 வரை கூடுதல். இப்போ 20லேருந்து தான் 100 வரைக்கும் கேட்குறாங்க, சரிங்களா? 20லேருந்து தான் 100 வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ 1லேருந்து 19 வரை இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 100 வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம். அதில் ஒரு 19 மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ 100 வரைக்கும் உண்டான கூடுதலை 19 வரைக்கும் இருக்கிற கூடுதலோடு மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன இருக்கும்? 20லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற ஆன்சர் மட்டும் கிடைக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்கள், 1ல் இருந்து 100 வரைக்கும் உண்டான கூடுதலில் நம்ம வந்து 19 வரை, 1லேருந்து 19 வரை கழிக்கிறோம். இப்போ கூடுதலுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், சம் ஆஃப் என் இன்ட்டு n + 1/2. அப்போ இது 100 101/2, அது 19 20/2. ஸோ அப்போ 100 101, 100 வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 2ஆல் 50 × 101, அது 10 × 19. அப்போ 10 × 19 190, 50 × 101,
5050. ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4860 கிடைக்கும். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ ஆப்ஷன் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது அந்த கொஸ்டினை பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். 1, 3, 5 இதுலேருந்து 31 வரை மதிப்பு காண்கன்னு இருக்குது. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, 3 தான் இருக்குது, நடுவில் ஒரு நம்பர் இல்லை. அப்போ அது என்ன நம்பர் அப்படின்னு பாருங்கள். 1, 3க்கு நடுவில் 2 இல்லை. இப்போ 2ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அது இல்லையா? சரி. 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இல்லை. 4ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அதுவும் இல்லை. சரிங்களா? இதே மாதிரி போகும்போது கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட் நம்பராக இருக்குது. அப்போ ஒற்றைப்படை எண்கள் மட்டுமே இருக்குது. இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி எண் கூடுதல் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ லாஸ்ட் டிஜிட் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி எண் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த கடைசி எண் அதோட ப்ளஸ் 1 போட்டுக்கிட்டு /2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கினா இதோட ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ கடைசி நம்பர் 31 + 1 32/2 16 கிடைக்கும். 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256ங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கொஸ்டினில் ஒற்றைப்படை எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. உங்களுக்கு பாருங்கள், இப்போ 1லேருந்து 31 வரைக்கும் கேட்டிருந்தாங்க இல்லையா? அடுத்தது நான் உங்களுக்காக ஒன்று மாற்றி கொடுக்குறேன். 1லேருந்து 51 வரை அப்படிங்கும்போது இப்போ 51 பாருங்கள், 51 + 1 52, அதை 2ஆல் வகுக்கும்போது 26. 26 ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? 26 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் 26 × 26 எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி வேறு எந்த நம்பர் கேட்டாலும் பாருங்கள். இப்போ அடுத்தது ஒரு கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி ஒற்றைப்படை எண் தான் அடுத்த கொஸ்டினுமே. ஆனால் அது ஆரம்பிக்கிறதே 11 தான் இருக்குது. 11 வரையிலேருந்து 99 வரை கூடுதல். அப்போ என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 1, 3, 5, 7, 9 வரைக்கும் இல்லை. அப்போ 11லேருந்து 99 வரை இருக்கிற கூடுதல் வந்து இன்கம்ப்ளீட் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 99உடைய கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு அதில் 9உடைய கூடுதலை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த வேல்யூ கிடைக்கும். பாருங்கள், 99 + 1 100, 100/2 50. அப்போ 50 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 50 × 50 2500. இப்போ 9 கூடுதல் 1/2ன்னா 10. 10ல் 2ஆல் வகுத்தீங்கன்னா 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ 2500ல் 25 நம்பரை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ? 2475 அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ எப்பயுமே வந்து ஒரு நம்பரானது 1ல் தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கலை அப்படின்னா அந்த நம்பரில் என்ன நம்பரில் ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இதை தொடர் வரிசை இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்பாங்க. சரியா? அரித்மேட்டிக் சீக்வன்ஸ், அரித்மேட்டிக் சீரியஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? தொடர் வரிசை. சரிங்களா? இப்போ இதே மாதிரி மாடல் கொஸ்டின்ஸை நம்ம இன்னும் அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சந்தோஷ் மேக்ஸ். நன்றி, வணக்கம்.